இந்த படம் ஒரு சிவகார்த்திகேயன் படம் கிடையாது. இது வந்து ஒரு அரசியலை பேசுகிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழி உரிமையை மீட்பதற்காக நம் தமிழ் தேசிய இனம் பாடுபட்ட விஷயத்தை இந்த படம் வந்து சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தி திணிப்புங்கிற கான்செப்டே தமிழ்நாட்டில் தான் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது மற்ற மாநிலங்களை விட. நான் பெரியார்கிட்ட விருது வாங்கின நீ இந்த பிள்ளைகிட்ட அடி வாங்கி இந்திய கற்றுக்கிட்டு பொழப்பு நடத்தமாடா. அந்த சென்னை மாகாணத்தில் 38 இந்திய எதிர்ப்பு தந்தை பெரியாரால் நிகழ்த்தப்பட்டது. தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம் அப்போ தான் வைக்கப்பட்டது. 65 மாணவர்கள் போராடினாங்க. அதே சமயம் வந்து திமுகவும் அதை முன்னெடுத்து சென்றது. திமுக மேடையில் பேசிய அரசியலும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து வந்த தலைவர்கள் தான் பிற்காலத்தில் அமைச்சர்கள் ஆனாங்க. திமுக, அதிமுக, மதிமுகன்னு எல்லாமே 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். பே சீனிவாசன், காளிமுத்தா இருக்கட்டும், பலர் நீங்கள் பின்னாடி அறியப்பட்ட எல்லோருமே, பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் எல்லாருமே அன்றைக்கி அண்ணா தலைமையில் திரண்டவங்க தான், நாவலர்னு. அவங்க திமுக, அதிமுக, மதிமுகன்னு பிற்காலத்தில் போனாங்க. இப்போ சமீபத்தில் செஞ்சியார், இலகணேசன் எல்லோருமே நம்ம வந்து அவர்களுடைய இதுதான். இன்றைக்கி எல்லோரும் 85 வயசு, 77, 91 பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள வைப்பாக நம்ம இந்த தலைமுறை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான தருணத்தில் மறக்கவே கூடாத ஒரு வரலாறு, மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வரலாற்றை திரைப்படமாக எடுக்கணும், அதை ஒரு களமாக நினைக்கணும் அப்படின்னு நினைத்ததில் நம்ம உண்மையிலே பாராட்டணும்.